மத்திய அமைச்சராக முன்னாள் மத்திய நிதித்துறையின் இணை அமைச்சராக பணியாற்றியவர் மன்மோகன் சிங் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். எனவே அவர் குறித்த நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவருமான SS பழனிமாணிக்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பழனிமாணிக்கம் சார். வணக்கம். மந்திரி சபை ஒரு 9 ஆண்டு காலம் மிகவும் சிறப்பான முறையில் வழிநடத்தினார். கலைஞருடைய எண்ணங்களுக்கு எப்போதும் ஒரு பெரும் மரியாதை கொடுப்பவராக இருந்தார். சார், நீங்க அவரோட இணைந்து பணியாற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார். எப்படி மன்மோகன் சிங் எப்படி செயல்பட்டார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? 8 ஆண்டு காலம் அவருடைய பிரதமர் என்கிற முறையில் அவருக்கு ஒரு இணை அமைச்சராக பணியாற்றினேன். ஒரு 3 மாத காலம் என்னுடைய மூத்த சகா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக சென்றபோது நேரடியாகவே திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கீழ் நிதித்துறையை சிறிது காலம் 3 மாத காலம் வைத்திருந்தார். அப்போது அவருக்கு கீழ் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. இளம் அமைச்சராக இருந்த எங்களை உற்சாகப்படுத்தி கூடுதல் நம்பிக்கை பெறுவதற்கு காரணமாகவும் நாங்கள் எடுக்கிற சிறந்த முடிவுகளை அவ்வப்போது பாராட்டுகிறவராகவும் அவர் திறந்தார். இளைஞர்களை ஊக்குவித்தார் என்று சொன்னீங்க. அதே போன்று அவர் கொண்டு வந்த திட்டங்கள்ல உங்களுக்கு மிகவும் இது ஒரு அற்புதமான திட்டம் அப்படின்னு உங்க மனசை விட்டு பாராட்டக்கூடிய திட்டங்களாக எதை சொல்றீங்க சார்? 100 நாள் வேலை திட்டம் ஏழை எளியவர்களுக்காக வந்தது. விவசாய கடன் ஒரு 40,000 கோடி அகில இந்திய அளவில் தள்ளுபடி செய்யப்பட்டது சிறு குறு விவசாயிகளுக்கு. அதே போலவே கட்டாய கல்வி ஒரு 25% தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கல்வி பெறுகிற வாய்ப்பை பெற்று தந்தார். கல்வி கடன் அவருடைய காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. சென்னையில் அவருடைய காலத்தில் தான் இந்த வெளிநாட்டுக்காரர்கள் உற்பத்தி செய்கிற பெரும்பாலான தொழிற்சாலைகள் வந்தது. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை பெருமளவில் திரு மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. 3 மாத காலம் அவரோடு இணையமைச்சராக இருந்தபோது நாங்கள் எடுக்கிற முடிவுகளை பெரும்பாலும் அங்கீகரிக்கிறதாகவே அவர் திகழ்ந்தார். அதே போன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருந்தார், தமிழகத்தின் கனவுகளை நிஜமாக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகித்தார் மன்மோகன் சிங் என்று சொல்லியிருந்தார். எனவே நீங்கள் அப்போது மத்திய இணையமைச்சராக இருந்தபொழுது தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தமிழர்களை அவர் எப்படி பார்த்தார் என்பது குறித்து சொல்ல முடியுமா? 2004ஆம் ஆண்டு தேர்தலின் போது முந்தைய அரசாங்கம் சென்மாட் என்ற ஒரு விதிப்பை கைத்தறி துணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அது ஏற்றுமதி செய்கிற திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கைத்தறி துணி உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த வரி விதிப்பை நீக்கி தருவதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். 2004இல் பொறுப்பேற்றவுடன் அதை உடனடியாக நீக்கி தந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். அதே போலவே வாட் வரி விதிப்பு திட்டம் வருகிற போது அதிமுக ஆட்சி ஒரு வருட காலம் அந்த திட்டத்தில் சேராமல் இருந்ததால் நமக்கு கிடைக்க வேண்டிய 100% இழப்பீடு கிடைக்காமல் போனது. திரு மன்மோகன் சிங் அவரிடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை நிதியாண்டின் துவக்கத்தில் இல்லாமல் காலண்டர் ஆண்டில் இருந்து ஜனவரியிலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டிற்கு அந்த வாய்ப்பை மீண்டும் தர வேண்டும் என்று சொன்னபோது அதை போலவே தமிழ்நாட்டிற்கென தனியாக அந்த வரி விதிப்பை ஆண்டு கணக்கை காலண்டர் ஆண்டிலிருந்து துவங்கி தமிழ்நாட்டிற்கு அந்த வாய்ப்பை அளித்தார். நிச்சயமாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற கருத்தை நீங்க சொன்னீங்க. எங்களுடைய சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் காலையிலிருந்து பேசுகின்ற விருந்தினர்களும் அவருக்கு பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபராக அவர் இருக்கிறார் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நீங்கள் அவருடன் இணைந்து பணியாற்றியுள்ளீர்கள். திமுகவின் முக்கிய நிர்வாகி, தமிழகத்தின் டெல்டா முகமாக அறியப்பட்டவர். எனவே நீங்கள் அந்த கோரிக்கை குறித்து என்ன கருத்து வைக்கிறீங்க சார்? பாரத ரத்னா விருதுக்கு அவர் சரியானவர் தானா? நிச்சயமாக உலகளவில் பிரதமர்களால் நாட்டால் பிரதமர்கள் புகழ் பெறுவதுண்டு. ஆனால் பிரதமர்களால் புகழ் பெற்றதில் நேரு அவர்களுக்கு பிறகு, வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் தான்
மிகச்சிறந்த பிரதமராக, பொருளாதார நிபுணர் பிரதமராக இருந்து வழிநடத்து நம்முடைய நாட்டினுடைய இந்திய பொருளாதார நவீன பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த கட்டமைப்பு இன்றைக்கு இருப்பதற்கு அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தது, ரிசர்வ் வங்கியின் தலைவராக இருந்தது, பிரதமராக இருந்து வழிகாட்டியதுதான் இந்திய நம்முடைய பொருளாதார சிரமமான கட்டுப்பாட்டுக்கு காரணம். அவர் எல்லா புகழுக்கும் அவருடைய எளிமை, அவருடைய பொருளாதார அறிவு, உலகளவில் அவர் மதிக்கப்பட்ட விதம், அவர் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த, இந்த புகழுக்கும் அப்பாற்பட்டு இன்னும் மேலான புகழுக்கு தகுதியானவர். நன்றி, மிக்க நன்றி திரு எஸ் பழனிமாணிக்கம். நேர்களே, முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்தவர், மன்மோகன் சிங் இணைந்து பணியாற்றியவர், திமுகவின் மிக முக்கிய முகங்களில் ஒன்றான டெல்டாவின் முகமாக அறியப்பட்ட எஸ் பழனிமாணிக்கம் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். மன்மோகன் சிங் எப்படிப்பட்டார், அவர் பாரத ரத்னா மட்டுமல்ல அதற்கு மேற்பட்ட விருதுகளுக்கும் தகுதியானவர் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறையுடன் செயல்பட்டிருக்கிறார். அப்பொழுது முதலமைச்சர் அந்த கருணாநிதி முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் ஏற்று தமிழகத்திற்கு உரிய பல சென்மாட் வரியை ரத்து செய்து போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்ற அவரது நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்.